நான் சொல்கிறது சாதாரணமாக இருக்கும். தயவுசெய்து ஒரு 1 வீக் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், நிறைய சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ராசியிலேயே கேது இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த விரக்தித்தன்மை மாதிரி கொடுக்கும். நம்மளா அப்படி நினச்சிக்கிறது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக ஏதாவது தெய்வ வழிபாடு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கனாலே அது வந்து சரியாயிடும். ஓகேங்களா? அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன். ஸோ 3ல் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்புங்க. அது ஆட்சி பெற்று 3ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கார். ரொம்ப அருமையாக இருக்குது. கூட சூரியன், ராசி அதிபதி சூரியன் நீச்சமானாலும் நீச்ச பங்கத்தில் தான் இருக்கிறார். ஒன்றும் பெரிய மைனஸ் கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன எடுத்த காரியமெல்லாம் வெற்றியாகும். ஓகே. குடும்பத்திலேருந்து சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் செய்கிற விஷயம் எல்லாமே நடக்கும். ஸோ மிக அருமையான அமைப்பு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் இருக்கிறது. 4ல் செவ்வாய் புதன். ஸோ புதன் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் என்ஜாய்மெண்ட்டையும் கொடுக்கும். ஆனால் செவ்வாய் இருக்கும்போது நம்ம ஹெல்த் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. குருவோட பார்வை இருக்கிறனால அது சிறப்பாகவே அமைஞ்சிடும். ஓகேங்களா?